John chapter. I couldn't do arithmetics or mathematics properly. கணக்கு அதிகமாக என்னால் நன்றாக செய்ய முடியாது. Those days the teachers used to bring a big cane and they made us look at it, so we lost the concentration on any problem. அந்த நாட்களிலே ஆசிரியர்கள் ஒரு நீண்ட பிரம்பு வைத்திருப்பார்கள். அந்த பிரம்பு எங்களிடத்தில் காட்டுவார்கள். அதை பார்க்கும்போது எங்களுக்கு எதன் மேலும் ஒரு கவனத்தை செலுத்த முடியாமல் போனது. So I got a big zero in one exam. ஆகவே ஒரு பரீட்சையிலே நான் ஒரு பெரிய ஜீரோ தான், பூஜ்ஜியம் வாங்கினேன். Then that teacher was transferred. அப்பொழுது அந்த ஆசிரியர் அதுக்கு பிறகு மாற்றப்பட்டு போனார். Another teacher came. இன்னொரு ஆசிரியர் அங்கு வந்தார். He said, Ernest, you are not studying this, you are not doing it properly because you do not know that's going to be useful in your future. அவர் என்னிடத்தில் சொன்னது என்னவென்றால், ஏர்னஸ்ட், இதை நீ கவனமாக இந்த பாடத்தை படிக்கவில்லை, ஏனென்றால் இது பிற்காலத்திலே உனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் அறியாதபடியினாலே என்று சொன்னார். Whatever work you do, இந்த பாடத்தை படிக்கவில்லை, ஏனென்றால் இது பிற்காலத்திலே உனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் அறியாதபடியினாலே என்று சொன்னார். Whatever work you do, you need arithmetic or mathematics or some algebra and other problems. நீ எந்த வேலைக்கு போனாலும் கூட, எந்த வேலை செய்தாலும் இந்த கணக்கு, அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி போன்ற பாடங்கள் எல்லாம் உனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னார். Then he said, what work are you going to do in your future? உன்னுடைய எதிர்காலத்திலே நீ என்ன வேலை செய்ய போகிறாய் என்று அவர் என்னை கேட்டார். I said, I'd like to become an engineer or a pilot and things like that. நான் சொன்னேன், ஒரு இன்ஜினியராக அல்லது ஒரு பைலட்டாக அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். Then he said, it's an absolute need if you want to become an engineer or to do some work along that line. நீ பொறியாளராக அல்ல இன்ஜினியராக அல்லது அதை போன்ற வேறு ஒரு துறையில பணிபுரிய வேண்டுமானால் இந்த கணிதம் உனக்கு ரொம்ப அவசியம் என்று அவர் சொன்னார். That gave me a desire to study my lesson. என்னுடைய பாடங்களை நான் கவனமாக படிப்பதற்காக எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணியது. And I was in the 8th standard. நான் இப்பொழுது 8வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். He gave me a hope that I was going to pass the next examination. நான் அடுத்த பரீட்சையிலே தேர்வேன் என்ற ஒரு நம்பிக்கை அவர் எனக்கு கொடுத்தார். So he began to teach me and I began to learn with interest. அவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். நானும் ரொம்ப உற்சாகத்தோடு அதை படித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். And I passed the examination for the first time. அந்த பரீட்சையிலே நான் முதல் முறையாக கணிதத்திலே தேறினேன். Why I told this is, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், why is that we backslide? Why is that we don't do our spiritual lessons properly? நாம் ஏன் பின்வாங்கி போகிறோம் அல்லது ஏன் நம்முடைய ஆவிக்குரிய பாடங்களை சரியாக படிக்காமல் போகிறோம் என்பதற்காகத்தான் சொல்ல வந்தேன். It's because we don't have the vision of eternity. ஏனென்றால் நமக்கு நித்தியத்தை குறித்த ஒரு தரிசனம் இல்லாதபடியினாலே. So I'm just going to enlighten you by the grace of God, through the Spirit of God, from the Word of God, what is reserved for you in heaven. உங்களுக்கு பரலோகத்திலே என்னது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கி காட்டுவதற்காக தேவனுடைய வசனத்திலிருந்து தேவனுடைய கிருபையின் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் ஒத்தாசையோடு நான் சொல்ல விரும்புகிறேன். And please pray especially for me that I may speak to you clearly to you. உங்களுக்கு நான் தெளிவாக பேசும்படியாக எனக்காக நீங்கள் தயவு செய்து ஜெபியுங்கள். Hallelujah. Oh, Sharavariya Kalamariya. Thank you, Lord. Oh, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you. Turn to 1 Corinthians 6th chapter, 1 to 3. முதல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். 1 to 4. 1 முதல் 4 வசனங்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்கோடுபடியான் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்த்து நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்ற வேலை நீங்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். There are any of you having a matter against another, go to law before the unjust and not before the saints? Do you not know that the saints shall judge the world? And if the world shall be judged by you, are ye unworthy to judge the smallest matters? Know ye not that we shall judge angels? How much more things that pertain to this life? If then ye have judgment of things pertaining to this life, set them to judge who are least esteemed in the church. Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Here we read the saints, not ordinary believers,
But those who want to grow as saints will judge the whole world. நாம் இங்கு வாசிக்கிறோம், சாதாரண விசுவாசிகள் அல்ல, பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களை தேறி முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்பதை வாசிக்கிறோம். God is disciplining their lives. தேவன் அவர்களுடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். He is judging them. அவர் அவர்களை நியாயந்தீர்க்கிறார். He is correcting them. அவர் அவர்களை சரிப்படுத்துகிறார். They are saved and baptized and receive the Holy Spirit, yet they can make mistakes. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் தவறுகள் செய்யலாம். Because they are growing. ஏனென்றால் அவர்கள் வளர்ந்து We கொண்டிருக்கிறார்கள். are all growing to be like Jesus. அவர்கள் இயேசுவை போல ஆகும்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Hands of those who want to be like Jesus. இயேசுவை போல ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்களெல்லாம் கைகளை உயர்த்துங்கள். From today, let's decide to grow to be like Jesus. இன்றிலிருந்து நாம் இயேசுவை போல வளருவோம் என்று நாம் விரும்புவோமாக. Because we have a grand future. ஏனென்றால் நமக்கு மிகவும் பெரிய ஒரு உன்னதமான எதிர்காலம் இருக்கிறது. We read, do you not know that the saints shall judge the world? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று வாசிக்கிறோம். There's going to be a judgment upon, God is going to bring a judgment upon the world. இந்த உலகத்து மேலே தேவன் ஒரு நியாயத்தீர்ப்பை கொண்டு வரப் போகிறார். Today, the whole world is ruled by people who are not saints. பரிசுத்தவான்கள் அல்லாத ஜனங்கள் மூலமாக இந்த உலகம் இன்றைக்கு ஆளப்படுகிறது. And they do not know Jesus. அவர்களுக்கு இயேசுவை குறித்து தெரியாது. The wrong man is getting exalted. அந்த தவறான மனிதன் உயர்த்தப்படுகிறார். But why are you saved? ஆனால் நீங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? The reason is God is preparing you to judge the world one day. ஒரு நாளிலே நீங்கள் உலகத்தை நியாயத்திற்கும்படியாக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Suddenly, the rapture of the church, the sanctified saints will take place. திடீரென்று கர்த்தருடைய வருகை இருக்கும், ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். And after that, there will be 7 years tribulation in the world. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் 7 வருஷ காலம் உபத்திரவ காலம் இருக்கும். And during the tribulation, Antichrist will rule in this world. அந்த உபத்திரவ காலத்திலே இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். And if by any chance you or I are left behind, we will be ruled by the Antichrist. ஏதோ ஒரு அசந்தர்ப்பமாக நீங்களோ நானோ இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு போனால் நாம் அந்த அந்தி கிறிஸ்துவினால் ஆளப்படுவோம். And he will kill us. அவன் நம்மை கொண்டு போடுவான். Because at that time we cannot repent. ஏனென்றால் அந்த நேரத்திலே நாம் மனம் திரும்ப முடியாது. At that time we cannot be disciplined. அந்த நேரத்திலே நாம் ஒழுங்குபடுத்தப்பட முடியாது. This is the time to be disciplined. இந்த காலம்தான் நாம் படக்கூடிய காலம். By Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. By the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக. By the saints in the church. சபையிலே இருக்கிற பரிசுத்தவான்களின் மூலமாக. That's why he tells a group saying, is there not one person in your church that can discipline you? ஆகவேதான் உங்களிலே ஒருவர் கூட அப்படி செய்வதற்கு இல்லையா என்று அவர் இங்கே கேட்கிறார். Why do you want to go to the world for judgment? ஏன் நீங்கள் நியாயம் பெறும்படியாக உலகத்துக்கு போகிறீர்கள்? You must know to judge yourself. உங்களை நீங்களே நியாயத்திற்குள் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். If the church is getting divided, சபையானது பிரிவினைப்பட்டுக் கொண்டிருந்தால், if one is against the other, ஒருவன் இன்னொருக்கு விரோதமாக இருந்தால், then you will not be caught up at the coming of Christ. அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Different groups are found even in Majura, one against the other. மதுரையிலே கூட அநேக விதமான சிறு சிறு கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒரு விரோதமாக இருக்கும். One says I am right, another one says he is right, and thus they are here now, right now in our midst. ஒருவர் சொல்கிறார் நான் தான் சரி என்று, இன்னொருவர் சொல்கிறார் நான் தான் சரி என்று. இப்படிப்பட்டவர்கள் இந்த கூட்டத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள். If we are not going to put ourselves right by Christ and the Holy Spirit, by the servants of God in the church, well, you will be put right in the tribulation. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் சபையில் உள்ள பரிசுத்தவான்களினாலே சரிப்படுத்தப்பட உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்காவிட்டால் அந்த கிறிஸ்துவின் காலத்திலே உபத்திரவ காலத்திலே நீங்கள் அவனால் சரிப்படுத்தப்படுவீர்கள். That's why he says, if the world shall be judged by you, are you unworthy to judge the smallest matters? ஆகவேதான் அவர் சொல்கிறார், உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? Know you not that you shall judge the angels? தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? Angels are in heaven. தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். There are fallen angels on the earth. இந்த உலகத்திலே விழுந்து போன தூதர்கள் இருக்கிறார்கள். We call them devils. அவர்களை பிசாசு என்று அழைக்கிறோம். We have the authority to bind them and cast them out. அவர்களை கட்டி அவர்களை விரட்டி அனுப்புவதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. In heaven, பரலோகத்திலே the angels will be guided by us. தேவ தூதர்கள் நம்மால் வழிநடத்தப்படுவார்கள். Because we are of a higher order. ஏனென்றால் நாம் அவர்களை விட உயர்ந்த ஒரு இடத்திலே இருக்க போகிறோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். After that, there's something called the millennial kingdom. அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி என்று ஒன்று வரப்போகிறது. During the time, அந்த நேரத்தில் the church
and the Old Testament saints will judge the whole world. சபையும் பழைய பரிசுத்தவான்களும் உலகத்தை ஆட்சி செய்வார்கள். Turning to Isaiah, ஏசாயாவின் புத்தகம் 2nd chapter. 2ஆம் அதிகாரம். You can read verses 1 to 4. 1 முதல் 4 வசனங்களை வாசிங்கள். ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளர்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. The word that Isaiah the son of Amos saw concerning Judah and Jerusalem. And it shall come to pass in the last days that the mountain of the Lord's house shall be established in the top of the mountains, and shall be exalted above the hills, and all nations shall flow unto it. And many people shall go and say, Come ye, let us go up to the mountain of the Lord, to the house of the God of Jacob, and he will teach us of his ways, and we will walk in his paths. For out of Zion shall go forth the law, and the word of Lord from Jerusalem. And he shall judge among the nations, and shall rebuke many people, and they shall beat their swords into plowshares, and their spears into pruning hooks. Nation shall not lift their sword against nation, neither shall they learn war anymore. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. This is called the millennial kingdom. இதுதான் 1000 வருஷ அரசாட்சி என்று அழைக்கப்படுகிறது. Today, all the plowshares and pruning hooks are turned into swords and so many other weapons. இன்றைக்கு மண்வெட்டிகள் ஈட்டிய அறிவாள்கள் எல்லாம் அநேக ஆயுதங்களாக ஆக்கப்படுகின்றன. All the money that should be used for our consumption are turned into weapons of warfare. நமக்கு உபயோகமாக இருக்க வேண்டிய பொருள் எல்லாம் பணம் எல்லாம் யுத்தத்துக்குரிய ஆயுதங்களாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. All kinds of nuclear weapons are being made to kill one another. எல்லா விதமான அணு ஆயுதங்கள் எல்லாம் ஒருவரை கொண்டு அழிக்கும்படியாக ஆக்கப்படுகின்றன. Because they do not know Jesus, the Prince of Peace. ஏனென்றால் அவர் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. And they use their own wisdom, and behind it is the power of Satan. அவர்கள் தங்களுடைய சொந்த ஞானத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த ஞானத்துக்கு பின்னாலே பிசாசுடைய வல்லமை இருக்கிறது. And therefore they want to kill one another. ஆகவேதான் ஒருவரை அழித்து போட விரும்புகிறார்கள். And the whole world will be full of wars, worse than you find today. இன்றைக்கு நீங்கள் பார்ப்பதை விட மிகவும் மோசமான யுத்தங்களினாலே உலகமானது நிறைந்திருக்கும். At that time, Christ will come to the world in the end of the 7 years tribulation. அந்த நேரத்திலே அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தின் முடிவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மீண்டு வருவார். He will judge all the nations. அவர் எல்லா ஜாதிகளையும் நியாயம் தீர்ப்பார். At that time, you and I will be there. அந்த நேரத்திலே நீங்களும் நானும் அங்கு இருப்போம். And the kingdom of God will be established in the earthly Zion and earthly Jerusalem. இந்த பூமியிலே இருக்கிற சீயோனிலும் எருசலேமிலும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். That's why Paul says, don't you know that you are going to judge the whole world? அதனால பரிசுத்த பவுல் சொல்கிறார், நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? The whole world is one against the other. முழு உலகம் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கிறது. Nation against nation and kingdoms against kingdom. ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாக, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு விரோதமாக இருக்கிறது. There's nobody to discipline them. அவர்களை கட்டுப்படுத்த ஒழுங்குபடுத்த ஒருவரும் இல்லை. They have no kings. அவர்களுக்கு ராஜாக்கள் இல்லை. There are no priests for them. அவர்களுக்கு ஆசாரியர்கள் இல்லை. They have crucified Jesus. அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். But my child, ஆனால் என்னுடைய பிள்ளையே, oh my son, ஓ என்னுடைய மகனே, my daughter, என்னுடைய மகனே, why are you quarreling in the church? நீ ஏன் சபையோடு கூட சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய்? Why are you quarreling in the church? ஏன் சபைக்குள்ளே நீ சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாய்? Why are you bringing all kinds of wars and rumors of war in the church? யுத்தங்களை செய்திகளை சபைக்குள்ளே ஏன் நீ கொண்டு வருகிறாய்? And when you want judgment, you go to the world to be judged. நீ உனக்கு நியாயம் பெற வேண்டும் என்று விரும்பும்போது நீ உலகத்துக்கு போய் நியாயம் பெற போகிறாய். Don't you know you are going to be a judge? நீ தானே ஒரு நியாயாதிபதியாக இருக்க போகிறாய் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். Don't you know that you are going to be a king and you are going to be the priest? நீயே ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்க போகிறாய் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயா? See what a sad state we have come to today. இன்றைக்கு எவ்வளவு மிகவும் வருத்தமான நிலவரத்துக்கு வந்திருக்கிறோம் என்று பாருங்கள். I am really broken hearted when I see certain things. Little things they don't agree. அந்த சின்ன சின்ன காரியங்களினாலே வருத்தப்படுகிற அந்த நிலவரத்தை பார்க்கும்போது இருதயம் உடைந்து
போகிற நிலவரத்தில் வருகிறது. Why? ஏன்? Christ is not reigning in our hearts. இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யவில்லை. It is Satan or self or flesh, earthly wisdom that is taking dominion in our own lives. சாத்தானோ உலகமோ சுயமோ மாமிசமோ தான் உலகத்திலே நம்மை ஆளுகைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. If we are not going to be disciplined by Jesus, by the Holy Spirit, by the Word of God, by the servants of God, and by the saints, well, the other place to be disciplined is the tribulation period. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலோ தேவனுடைய வார்த்தையினாலோ அவருடைய ஆவியினாலோ அவருடைய பரிசுத்தவான்களினாலோ அல்லது சபையினுடைய பரிசுத்தவான்களால் நாம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் நாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய இடம் இன்னொரு இடம், அது உபத்திரவ காலம். I speak this even concerning the servants of God. தேவனுடைய ஊழியக்காரரை குறித்தும் கூட நான் இதை சொல்கிறேன். If we servants of God have got disputes, anger, malice and bitterness in our heart, well, we may preach the gospel, including myself. I may find myself in the tribulation. நாம் தேவனுடைய ஊழியக்காரராக நாம் நமக்குள்ளே கசப்போ வைராக்கியமோ இப்படிப்பட்ட விரோதமோ வைத்துக் கொண்டு நாம் பிரசங்கத்தை ஒருவேளை பண்ணலாம், நான் உட்பட. ஆனாலும் நாம் சரியாக இல்லாவிட்டால் நாம் கூட அந்த உபத்திரவ காலத்திலே தான் இருக்க வேண்டியிருக்கும். We have to discipline our spirits. நாம் நம்முடைய ஆவியை கட்டுப்படுத்த வேண்டும். Christ is in our spirit. கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குள்ளே இருக்கிறார். Holy Spirit is in our spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளே இருக்கிறார். The word of God is in our spirit. தேவனுடைய வார்த்தையானவர் நம்முடைய ஆவிக்குள்ளே இருக்கிறது. Turning to Proverbs, நீதிமொழிகளின் புத்தகம் 25th chapter, 25ஆம் அதிகாரம் 28th verse. 28ஆம் வசனத்தை வாசிங்கள். தன் ஆவியை எடுக்காத மனுஷன் மதிலிருந்த பாழுள்ள பட்டணம் போல் இருக்கிறான். He that hath no rule over his own spirit is like a city that is broken down and without walls. He that hath no rule over his spirit. தன் ஆவியை அடக்காத மனுஷன். You may be very beautiful, you may be intellectual, you may appear very reasonably good, but if you do not have a rule over your spirit, you are like a city that's broken down and without walls. நீ ஒரு அழகா இருக்கலாம், ரொம்ப அறிவுள்ளவனா இருக்கலாம், நீ நல்லவனாக தோன்றலாம், ஆனாலும் கூட உன் ஆவியை நீ நடக்காவிட்டால் நீ மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறாய். We are building New Jerusalem. நாம் புதிய எருசலேமை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். God is building New Jerusalem with walls. தேவன் புதிய எருசலேமை சுவர்களினாலே கட்டிக் கொண்டிருக்கிறார். Whether Zion or New Jerusalem, our spirit must be ruled by the Spirit of Christ, by the Holy Spirit, by the word of God, and by the saints of God. சீயோனா இருந்தாலும் புதிய எருசலேமா இருந்தாலும் நம்முடைய ஆவியானது தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். And my spirit today, இன்றைக்கு உங்களுடைய ஆவியின் நிலவரம் என்னுடைய ஆவியின் நிலவரம் எப்படி இருக்கிறது? may God come into our spirit today, anoint our spirit, rule over our spirit, and prepare us for the millennial kingdom and also the kingdoms to come hereafter. நம்ம தேவனானவர் நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து ஆவியை ஆட்கொண்டு அவருடைய ஆவியினாலே நம்மை நிரப்பி நம்ம அவருடைய புதிய எருசலேமுக்கும் வரப்போகிற ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாரார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் Whether உண்டாகட்டும். you go to Zion or Jerusalem, it's the same principle. நீங்கள் சியோனுக்கு போனாலும் கூட அல்லது புதிய எருசலேமுக்கு போனாலும் எல்லாத்துக்கும் ஒரே விதமான கொள்கைதான். Our spirit should not get disturbed. நம்முடைய ஆவியானது கலங்கி போக கூடாது. The whole world is in this state because they have not learned to control their spirits. முழு உலகம் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருப்பது காரணம் அவருடைய ஆவியை அவர்கள் அடக்கி வைக்காதபடினாலே. On the other hand, look at the man who knows to control your spirit. அதே சமயத்திலே தன்னுடைய ஆவியை அடக்கக்கூடிய மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று பாருங்கள். Proverbs 16 chapter 32nd verse. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். He that is slow to anger is better than the mighty, and he that ruleth the spirit than he that taketh the city. பலவானை பார்க்கிலும் எளிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். Today they may take cities by bombs and other means, இன்றைக்கு அநேக குண்டுகளினாலும் பலவிதமான வழிகளினாலும் பட்டணங்களை பிடிக்கலாம். but his spirit is without control. ஆனால் அவருடைய ஆவியானது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது. His spirit is without control. ஆனால் அவருடைய ஆவியானது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது. It's boisterous. அது மிகவும் குழப்பம் செய்கிறதாக அல்லது ரொம்ப கலவரம் பண்ணுகிறதா It's இருக்கிறது. destructive. அது அழிவை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. Satan is behind that spirit. ஏனென்றால் அந்த ஆவிக்கு பின்னாலே சாத்தான் இருக்கிறான். I've been talking about the nations and the countries and other things and cities. What about our homes? நம்ம ராஜ்யங்களை குறித்தும் நகரங்களை குறித்தும் பட்டணங்களை குறித்து சொல்கிறோம். நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கின்றன? Is there any war in your home, in your spirit? And are you divided?
while staying right in the faith home, நீங்கள் உங்களுடைய right in the church. உங்களுடைய வேலைகளிலே அல்லது உங்கள் ஆவிக்குள்ளே உங்கள் குடும்பத்திலே அது இப்பொழுது இந்த மாதிரி சண்டைகள் சச்சரவுகள் இருக்கிறதா அல்லது இங்கு இருக்கும்போதே விசுவாச வீட்டில் இருக்கும்போது அப்படிப்பட்ட நிலவரம் இருக்கிறதா? How many kneel down before us and say, Pastor, there's no peace at home. எத்தனை பேர் முழங்கால் படிவிட்டு பாஸ்டர் எங்க வீட்டிலே சமாதானம் இல்லை என்று சொல்கிறார்கள். We are all baptized, we are 20, 30, 40 years in the faith, but still we are not learned to get ourselves united. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், 20-30 வருஷங்கள் இந்த விசுவாசத்தில் இருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் இந்த சரியான நிலவரத்துக்குள்ளே நாம் வரவில்லை. That's what they say. அதுதான் அப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள். In the end of this meeting, I want you to allow the Spirit of God to take control of your spirit. இந்த கூட்டத்தின் முடிவிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியை ஆட்கொள்ளும்படியாக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க விரும்புகிறேன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So there is going to be a millennial kingdom when all the nations will come to Jerusalem and Zion of this world and will say, teach us the word of God. ஒரு காலம் வரப்போகிறது, அப்பொழுது உலகத்தில் எல்லா ராஜ்யங்களும் எல்லா ஜாதிகளும் பிரசங்கிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அப்பொழுது 1000 வருஷ அரசாட்சி வரும். There will be no war. அங்கு யுத்தம் இருக்காது. And Christ will be the King of Kings in this world. கிறிஸ்துவே இந்த உலகத்தில் ராஜாவாக இருப்பார். And we will be with him. நாமும் அவரோடு கூட இருப்போம். We can be visible or invisible. நாம் காணப்படக்கூடியதா இருக்கலாம் அல்லது காணப்படாமல் இருக்கலாம். By the time we would have been raptured 7 years before the millennial kingdom. அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு 7 வருஷங்களுக்கு முன்பே நாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். And our body can be visible or invisible. நம்முடைய சரீரமானது காணப்படக்கூடியதா இருக்கலாம் அல்லது காணப்பட முடியாமல் இருக்கலாம். It will be a glorious body. அது ஒரு மகிமையின் சரீரமாக இருக்கும். A sanctified body. அது ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம். Powerful body. அது ஒரு வல்லமையுள்ள சரீரம். Immortal body. அது ஒரு அழியாத சரீரம். Eternal body. அது ஒரு நித்திய சரீரம். That is why we வல்லமையுள்ள சரீரம். Immortal body. அது ஒரு அழியாத சரீரம். Eternal body. அது ஒரு நித்திய சரீரம். That is why we say you must give your body to Jesus Christ. ஆகவே நாம் சொல்கிறோம் உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். If you don't give your body today, இன்றைக்கு நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்காவிட்டால் Satan will make use of your body. சாத்தான் உங்களுடைய சரீரத்தை பயன்படுத்துவான். Through your indisciplined spirit. உங்களுடைய கட்டுப்படுத்தப்படாத அந்த ஆவியின் மூலமாக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why Paul says, ஆகவேதான் பவுல் சொல்கிறார், having preached others, lest I be a castaway, I bring my body under subjection. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Satan through our indisciplined spirit will urge us to do so many things, but we must have a disciplined spirit and disciplined body. சாத்தான் நம்முடைய கட்டுப்படுத்தப்படாத அந்த ஆவியின் மூலமாக அநேக விதமான காரியங்களை செய்யும்படியாக நம்ம தூண்டுவான். ஆனால் நம்முடைய சரீரத்தை ஆவியை நாம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க வேண்டும். As many as are led by the Spirit of God are sons of God. தேவனாவினால் எத்தனை பேர் நடத்தப்படுகிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். Is your body disciplined? உங்களுடைய சரீரம் இன்றைக்கு ஒழுங்குபடுத்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா? Is your spirit disciplined? உங்களுடைய ஆவி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா? When Satan comes and stir up your spirit and say, do this, does the body say, no, I am not going to do it? சாத்தான் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் ஆவியை தொந்தரவு பண்ணி அவன் இப்படி செய்ய என்று சொல்லும் போது உங்களுடைய சரீரம் அதற்கு கீழ்ப்படிந்து செய்கிறதா அல்லது செய்ய மாட்டேன் என்று சொல்கிறதா? Christ is coming soon for a disciplined spirit and a disciplined body. கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சரீரத்துக்காகவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஆவிக்காகவும். I am just showing you your future. நான் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We are going to be like Jesus. நாம் இயேசுவை போல இருக்க போகிறோம். Amen. Do you believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? You are going to be like Jesus. நீங்கள் இயேசுவை போல இருக்க போகிறீர்கள். You know, when you come to know the plan of God concerning your body and your spirit, you will give your heart and your body tonight to Jesus Christ. உங்களுடைய சரீரத்தை குறித்து உங்களுடைய ஆவியை குறித்து இயேசு கிறிஸ்து உங்களில் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த இரவு நேரத்தில் உங்கள் சரீரத்தை உங்கள் ஆவியை அவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள். I thank God for the teachers who taught me this truth. இந்த சத்தியத்தை எனக்கு சொன்ன அந்த ஆசிரியர்கள் போதகர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I love Jesus. நான் இயேசுவை I நேசிக்கிறேன். love the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியை I நேசிக்கிறேன். love the Word of God. நான் தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறேன். I love the saints who train me. என்னை பயிற்சிக்கிற அந்த பரிசுத்தவான்களை நேசிக்கிறேன். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். I'm really sorry they are gone to heaven. அவர்கள் பரலோகத்துக்கு போய்விட்டார்கள். உண்மையிலே எனக்கு வருத்தம் தான். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். God will raise up saints to teach you this. தேவன் இதை உங்களுக்கு போதிக்கும்படியாக ஆசிரியர்களை எழுப்புவார். But you must obey the Holy Spirit. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். Amen. Give your body right now to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுதுதானே உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள். He died for you. அவர் உங்களுக்காக மரித்தார். He died. He gave His
glorious body for you. அவர் நம்முடைய மகிமையான சரீரத்தை உங்களுக்காக கொடுத்தார். Why? ஏன்? That we may be like Jesus. நாம் இயேசுவை போல ஆகும்படியாக. One day when I was in England, I talked about the beauty of the body we are going to get. நான் இங்கிலாந்தில் இருந்தபோது நாம் அடைய போகிற சரீரத்தின் அழகை குறித்து நான் ஒரு முறை பேசினேன். At that time, there was an English girl who was laughing all the time. அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு ஆங்கில பெண் ஐயோ முழு நேரம் சிரித்துக் கொண்டே இருந்தாள். So she paralyzed my thinking, and I had to say, why do you want to laugh when I give you this study? என்னுடைய சிந்தனை அவள் கட்டுப்படுத்துகிறது போல என்னை தொந்தரவு பண்ணி கொண்டு இருந்தபடினாலே ஏன் நீ இப்படி செய்கிறாய் என்று ஏன் சிரித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று நான் கேட்டேன். She said, Pastor, look, I am white, you are black. You think you are going to be white like me? அவர் சொன்னால், பாஸ்டர் என்னை பாருங்கள், நான் வெள்ளையா இருக்கிறேன், நீங்கள் கருப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் என்னை போல வெள்ளையாக அழகா ஆக போகிறீர்களா என்று கேட்டார். At the rapture. அந்த வருகையின் கர்த்தருடைய வருகையின் போது I said, you may become black suddenly, I may become white suddenly. நான் சொன்னேன், திடீரென்று நீ கருப்பாக போய்விடுவாய், நான் திடீரென்று வெண்மையாய் போய்விடுவேன் என்று. That's going to happen. அதுதான் நடக்க போகிறது. You may have a beautiful face and with all makeup and jewels and beautiful sarees and most part exposed, you may become very ugly at the rapture. நீங்கள் ஒருவேளை அழகான உடை உடுத்திக் கொண்டு அழகான நகை போட்டுக்கொண்டு மிகவும் அலங்காரம் பண்ணிக்கொண்டு அல்லது சரீரத்திலே அவயவங்களை வெளியே காட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அந்த ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே வெட்கப்பட போகிறீர்கள். But you may be the most ugly person today. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தான் மிகவும் அசிங்கமான ஆளா இருக்கிறீர்கள். All black. எல்லாம் கருப்பாக. And nobody wants to get married to you. யாரும் உங்களை மணந்து கொள்ள விரும்பவில்லை. But I want to tell you, get married to Jesus. ஆனால் இயேசுவை மணந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And you will be the most beautiful person at the rapture. நீங்கள் வருகையின் போது மிகவும் அழகான ஆளாக இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. See what John says. யோவான் என்ன சொல்கிறார் பாருங்கள். John 3rd chapter. யோவான் 3ஆம் அதிகாரம் 2nd verse. 3rd chapter. I'm sorry. 1 John 3rd chapter. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 and 2. 1-2 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்கள், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Behold, what manner of love the Father hath bestowed upon us, that we should be called the sons of God. Therefore the world knoweth us not, because it knew him not. Beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. And every man that hath this hope in him purifieth himself, even as he is pure. What manner of love the Father has bestowed upon us. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். His love was so great, he sent the most beautiful person of heaven down to earth to die for us. அவருடைய அன்பு அவ்வளவு மகா பெரிது, பரலோகத்திலே மிகவும் அழகானவரை அவர் நமக்காக உலகத்திலே அனுப்பி வைத்தார். Christ the Son of God. கிறிஸ்து தேவகுமாரன். And he is the express image of the Father. அவர் பிதாவுடைய தற்சரூபமாய் இருக்கிறார். He had the glory of the Father. அவர் பிதாவுடைய மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். Immaculate Son of God. அவர் தேவனுடைய குறையற்ற மகனாய் இருக்கிறார். And all the riches in heaven belongs to him. பரலோகத்தில் எல்லா ஐஸ்வர்யங்களும் அவருக்குரியது. All the treasures of wisdom. எல்லா ஞானத்தின் ஐஸ்வர்யங்கள். And he wanted to sacrifice that Jesus to us. அந்த இயேசுவை நமக்காக ஒரு பலியிடும்படியாக அனுப்பினார். Why? ஏன்? That we might be transformed to his very image. அவருடைய சுரூபத்துக்கு நாமும் வந்து சேரும்படியாக. Oh, he's going to be very glorious. அது மிகவும் மகிமை நிறைந்ததாக இருக்க போகிறது. We are going to be glorious like him. நாமும் அவரை போல மகிமையுள்ளவர்களாக இருக்க Praise போகிறோம். be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். It does not yet appear what we shall be, இனி எவ்வளவு இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. because we are black, so ugly, so sickly, so weak, nobody loves us. நாம் கருப்பா இருக்கிறோம், வியாதியா இருக்கிறோம், அழகில்லாமல் இருக்கிறோம், ஆகவே யாரும் நம்மை நேசிப்பதில்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். It does not yet appear what we shall be, இனி எவ்வளவு இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. because we are black, so ugly, so sickly, so weak, nobody loves us. நாம் கருப்பா இருக்கிறோம், வியாதியா இருக்கிறோம், அழகில்லாமல் இருக்கிறோம், ஆகவே யாரும் நம்மை நேசிப்பதில்லை. We are not rich, we are very poor, we don't have a good job, nobody wants us, we belong to a low caste. நமக்கு பணம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, அழகில்லை, நம்ம ஒரு குறைந்த ஜாதியை சேர்ந்திருக்கிறோம், யாரும் நம்மை நேசிப்பதில்லை. It does not yet appear what shall be, like we shall be.
நாம் எப்ப எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. But one thing we know, we are sons of God. ஆனால் ஒரு காரியம் நமக்கு தெரியும், நாம் தேவனுடைய புத்திரர். We have the Holy Spirit in us. நமக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது. Christ is the hope of glory. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். And something is happening inside us. நமக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. I used to often think of the chick that comes out on the 21st day of hatching. அந்த 21ஆம் நாள் முட்டையிலிருந்து வெளியிற அந்த குஞ்சை குறித்து நான் யோசிப்பது உண்டு. Very often I used to think about it, and I don't like to become a rotten egg at the coming of Christ. நான் அதை குறித்து மிக அதிகமாக நான் அடிக்கடி சிந்திப்பது உண்டு. கர்த்தராகிய இயேசு வரும்போது அப்படி கெட்டு போன முட்டையாக இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். All the eggs are very white, and every day it's the same. But on the 21st day, something happens. எல்லா முட்டைகளும் பார்ப்பதற்கு வெண்மையாக அழகாக இருக்கின்றன. ஆனால் 21ஆம் நாள் ஏதோ ஒன்று நடக்கிறது. On the 21st day, 21ஆம் நாளிலே a beautiful chick comes out ஒரு அழகான கோழி குஞ்சு வெளிவருகிறது. in the image of the mother. அந்த தாயினுடைய அந்த சாயலிலே. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Perhaps if you have laid about 12 eggs, ஒருவேளை 12 முட்டைகள் இட்டிருந்தால், and most of them come out, but there will be 2 or 3 rotten eggs. அநேகமாக எல்லாவற்றிலும் அந்த நல்ல கோழி குஞ்சுகள் வரலாம், 1-2 கெட்டு போன முட்டைகள் இருக்கும். You may hatch it for another 21 days, it's still rotten. அந்த முட்டைகளை இன்னும் 21 நாள் நீங்கள் அடைகாக்க வைத்தாலும் கூட இன்னும் அப்படியே தான் பூமுட்டைகளா இருக்கும். So we both are eggs நாங்கள் இருவரும் முட்டைகள் in hatching in the incubator, அந்த குஞ்சு பொரிக்கிற அந்த கருவிக்குள்ளே. and you're all eggs in the sight of God. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பார்வையில முட்டைகளா இருக்கிறீர்கள். But inside only you know what's happening. ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும். That is what John says. அதைத்தான் யோவான் சொல்கிறார். We are all children of God. We don't see the glory outside. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் வெளிப்படையாக அந்த மகிமையை காண்கிறதில்லை. We do not know what's happening inside. நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. But on the day when Christ comes, ஆனால் கிறிஸ்து வருகிற அந்த நாளிலே we will come out of ourselves, நம்மிலிருந்து நாம் வெளியே வருவோம். and we shall be like Him. நாம் அவரை போல இருப்போம். The children of God, what's happening inside you? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது? If anger, bitterness, pride, jealousy, and all kinds of carnal sins are getting hatched, we will only beget a devil at the rapture. நமக்குள்ளே கோபம், வைராக்கியம், பொறாமை, கசப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்தால் அந்த வருகையின் போது நாம் பிசாசைத்தான் வெளிப்படுத்துவோம். And the Antichrist will say, "Oh, I was waiting for you. Are you a Pentecostal believer?" அந்திகிறிஸ்து சொல்லுவான், உனக்காக தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன், நீ ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசியா? What happens to you? உனக்கு என்ன நடந்தது? He will look at me and say, if I am left behind, I don't want to. You are a pastor preaching in Madura. என்னை நான் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் நான் கைவிடப்பட்டு போனால் என்னை பார்த்து அவன் கேட்பான், நீங்கள் தான் அந்த மதுரையில பிரசங்கம் பண்ண பாஸ்டரா? All you preached is all tape recorded, or they are all recorded. நீங்கள் பேசுகிற எல்லா பேச்சுகளும் பிரசங்கங்களும் பதிவு செய்யப்படுகின்றன. Everything is computerized. எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் மூலமாக பதிவு செய்யப்படுகின்றன. And now you said you're going to be like Jesus. Look, you are like me now. நீ இயேசுவை போல ஆவோம் என்று சொன்னாய், ஆனால் இன்னைக்கு என்னை போல இருக்கிறாயே என்று சொல்வான். Be very careful. ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள். God is going to send a great revival. தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்ப போகிறார். God is going to visit Madura and all the centers. மதுரையும் மற்ற எல்லா சென்டர்களையும் தேவன் சந்திக்க போகிறார். And therefore, let us have this confidence. ஆகவே நாம் இந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். When He shall appear, we shall be like Him, for we shall see Him as He is. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். And because of this vision, இந்த விசுவாச இந்த தரிசனத்தின் மூலமாக every man that has this hope in him purifieth himself. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார். Not purifying himself like his wife or anybody else, தன்னுடைய மனைவி போல மற்றவர்களை போல தன்னை சுத்திகரித்துக் கொள்வது அல்ல, but as he is pure. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. Amen. I really like this verse. நான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். How many of you like this verse? நீங்க இந்த எத்தனை பேர் இந்த வசனத்தை ரொம்ப விரும்புகிறீர்கள்? Let's praise God for this verse. இந்த வசனத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். After millennial kingdom, அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு பிறகு, that is not, millennial kingdom is a sort of a preparation for eternity. அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி நித்தியத்துக்கு ஒரு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நிலவரம். And some saints in the Bible have seen that eternity. வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், அநேக பரிசுத்தவான்கள் அந்த நித்தியத்தை கண்டார்கள். For example, Paul. உதாரணமாக பரிசுத்த பவுல் 2 Corinthians 12 chapter 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 to 4.
1 முதல் 4 வசனங்களை வாசி. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அவருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாய் வார்த்தைகளை கேட்டாலும் நடந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். It is not expedient for me, doubtless to glory. I will come to visions and revelations of the Lord. I knew a man in Christ about 14 years ago, whether in the body I cannot tell, or whether out of the body I cannot tell. God knoweth. Such an one caught up to the third heaven. And I knew such a man, whether in the body or out of the body I cannot tell. God knoweth. How that he was caught up into paradise and heard unspeakable words, which is not lawful for a man to utter. You know, from this we can understand a few things about eternity. இந்த வசனங்களில் இருந்து நித்தியத்தை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். We don't get the full revelation about eternity. நித்தியத்தை குறித்து முழு வெளிப்படுத்தல் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. Because he says, he heard unspeakable words which is not lawful for a man to utter. Or in other words, you don't have a language, you cannot get the full vision of eternity, but we can gather from here and there a glimpse of eternity. அவர் சொல்கிறார், மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதமான வார்த்தைகளை கேட்டால் என்று அறிந்திருக்கிறேன் என்று. அதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் அங்கு பேசப்படுகிற அந்த பாஷை நமக்கு தெரியாதபடினாலே நாம் நித்தியத்தை குறித்து சரியான முழு வெளிப்படுத்தல் நமக்கு இல்லை. Secondly, he says he was caught up and he didn't know whether he was in the body or in the spirit. அவர் கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன், அவர் 3ஆம் வாரம் எடுக்கப்பட்டார். ஆனால் சரீரத்தில் இருந்தாரோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தாரோ தெரியாது என்று சொல்கிறார். That means his body and spirit were unified. அதனுடைய பொருள் என்னவென்றால் அவருடைய ஆவியும் சரீரம் ஒன்றா இருந்தன. Body didn't do one thing and the spirit didn't do another thing. சரீரம் ஒரு காரியத்தை செய்து ஆவி இன்னொரு காரியத்தை செய்யவில்லை. Sanctification means bringing our body and spirit together to do the will of God. பரிசுத்தமாக்குதல் என்று சொன்னால் நம்முடைய ஆவியை சரீரத்தின் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒருமைப்படுத்துவது. God dwells in our spirit. தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளே வசிக்கிறார். And that God is disciplining our body. அந்த தேவன் நம்முடைய சரீரத்தை ஒழுங்குபடுத்துகிறார். Through the spirit we mortify the deeds of the flesh. ஆவியின் மூலமாக நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்கிறோம். Because it is only the Spirit of God can discipline our body. ஏனென்றால் தேவன் ஆவியானவர் மாத்திரமே நம்முடைய சரீரத்தை ஒழுங்குபடுத்த முடியும். As many are led by the Spirit of God as the sons of God. தேவன் ஆவியினால் எவரவர்கள் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். That is why Paul says, I bring my body under subjection so that the Spirit of God and my spirit have a control over my body. ஆகவே நான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன். ஏனென்றால் என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒருமைப்பட்டு இருக்க வேண்டும் என்று. Our spirit says, or the devil says, go there. நம்முடைய ஆவி அல்லது பிசாசு சொல்கிறது அங்கே போ என்று. But the Holy Spirit in our spirit says, don't go there. ஆனால் நம்ம ஆவிக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் அங்கு போக வேண்டாம் என்று. There is a battle between the Spirit of God and our body. நம்முடைய சரீரத்துக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. But little by little, through trials, we come to know we must bring our body under subjection. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சோதனைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் நம்முடைய சரீரத்தை நாம் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்க வேண்டும் என்று. Remember, it's not your spirit that's going to be caught up. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட போவதில்லை. Your spirit is hid in Christ. உங்களுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. Or the Spirit of God wants to control your spirit. அல்லது தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியை கட்டுப்படுத்தி வைத்திருக்க விரும்புகிறார். But if there is a battle between your spirit and God's spirit, well, the Spirit of God may have to leave our spirit. ஆனால் உங்களுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருந்தால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை விட்டு விலகி விடுவார். What a pitiful state that is. அது எவ்வளவு பரிதாபகரமான நிலவரம். You know, sometimes I agree with the Holy Spirit. நான் சில நேரங்களில் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விடுகிறோம். I had. நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன். And it took days together to bring back the Holy Spirit into me. எனக்குள்ளே மீண்டும் அந்த பரிசுத்த ஆவியை நிறைய கொண்டு வருவதற்கு அநேக நாட்கள் பிடித்திருக்கின்றன. I am a servant of God. நான் தேவனுடைய ஊழியக்காரனாக I இருக்கிறேன். need the Holy Spirit at any time. எந்த நேரத்திலும் எனக்கு தேவனுடைய ஆவியானவர் தேவையா இருக்கிறது. But if I grieve the Holy Spirit, நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினால், if the Spirit of God walks away from me, தேவனுடைய ஆவியானவர் என்னை விட்டு தூரமாக நடந்து போய்விட்டார், what right have I to preach the gospel to you? உங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? Same thing with you. அதே காரியம் தான் உங்களுக்கும். Spirit of God is in you. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். He wants to discipline your spirit. உங்களுடைய ஆவியை அவர் ஒழுங்குபடுத்தி கிரமீகரிக்க வேண்டும். And little by little, if you grieve the Holy Spirit, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவருடைய ஆவியை துக்கப்படுத்தினால் what happens? என்ன நடக்கிறது? Like
Saul, the Spirit of God lives, another spirit troubles us. அந்த சவுலுக்கு நடந்தது போல தேவன் ஆவி அந்த விலகி விடுவார், இன்னொரு ஆவி வந்து தொந்தரவு செய்யும். And that spirit will make us angry and bitter-hearted. So many things is happening. அந்த ஆவி வந்து நமக்குள்ள கோபத்தையும் கசப்பையும் பலவிதமான காரியங்களையும் கொண்டு வரும். How can we judge the world? How can we lead the angels? How can we go to eternity with that spirit? அந்த ஆவியோடு கூட நாம் எப்படி உலகத்தை நியாயம் தீர்க்க முடியும், எப்படி தேவதூதர்களை வழிநடத்த முடியும், எப்படி நிச்சயத்துக்கு போக முடியும்? Therefore, take this study, I call it a study, take it serious. இந்த வேத பாடத்தை நான் வேத பாடம் என்று சொல்கிறேன், இதை ரொம்ப கவனமாக கருத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள். The Spirit of the Lord left King Saul and came upon David. தேவன் ஆவியானவர் சவுல் ராஜாவுக்கு விலகி தாவீதிடத்திலே வந்தார். And God began to use him to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக அவர் தாவீதை பயன்படுத்தினார். Today we need the Holy Spirit to build the kingdom of God. இன்றைக்கு கூட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் அவசியமா இருக்கிறார். And the kingdom of God is going to take over the kingdoms of this world. தேவனுடைய ராஜ்யமானது இந்த உலகத்தின் ராஜ்யங்களை எடுத்துக்கொள்ளப் போகிறது. I'll come back to 2 Corinthians 12 chapter. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருகிறேன். வருவோம். But go to Revelation 11th chapter, the 15th verse. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வருவோம். ஏழாம் தூதனை கால் ஊதினார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. And the seventh angel sounded, and there were great voices in heaven saying, the kingdoms of this world are become the kingdoms of our Lord and of his Christ, and he shall reign forever and ever. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Seventh trumpet means the end of tribulation. ஏழாம் எக்காலம் என்று சொன்னால் அந்த உபத்திரவ காலத்தின் முடிவு. And at that time, all the kingdoms of this world who refuse Christ and grieve the Holy Spirit will become the kingdom of God and of Christ. அந்த நேரத்தில் தேவனையும் அவருடைய ஆவி துக்கப்படுத்துகிற உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே கிறிஸ்துவுடைய ராஜ்யமாக கர்த்தருடைய ராஜ்யமாக ஆகும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We belong to the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். And Christ is in us. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். He is disciplining our spirit and body and thoughts. அவர் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆவி நம்முடைய எண்ணங்களை அவர் கட்டுப்படுத்துகிறார். Let's praise God. Those who are in the kingdom of God, praise Him with all your heart. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் முழு இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Hallelujah. Soon, through Jesus and God the Father and the Holy Spirit, we are going to rule over all the kingdoms of this world. சீக்கிரத்திலே பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியான தேவன் குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய போகிறோம். Praise God for that. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Thank you, Lord. After that, we will go to heaven, eternal kingdom. அதற்கு பிறகு நாம் பரலோகத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு போவோம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Coming back to 2 Corinthians 12th chapter, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வந்துருவோம். he says, அவர் சொல்கிறார் 14 years ago he knew a man, and that man is Paul. 14 வருஷங்களுக்கு முன்பு ஒரு மனுஷனை அவர் அறிவார். அந்த மனுஷன் பவுல். He didn't want to say himself because he was so humble. அவர் ரொம்ப தாழ்மையுள்ளவராக இருந்தபடியால் தன்னைத்தானே அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. Suddenly he was caught up to the first and the second and the third heavens. திடீரென்று அவர் முதலாம், இரண்டாம், மூன்றாம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். He didn't know whether it was in the spirit or in the body. அவர் சரீரத்தில் இருந்தாரோ ஆவியில் இருந்தாரோ அவருக்கு தெரியாது. Or in other words, his body and spirit was so unified by sanctification, he didn't know whether it was his body or the spirit. அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் அவருடைய சரீரமும் ஆவியும் ஒருமைப்பட்டிருந்தபடினாலே அவர் சரீரத்துக்குள் இருந்தாரோ அல்லவோ என்று அவருக்கு தெரியாது. He was caught up to the third heaven. அவர் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். That means there are 3 heavens. அதன் பொருள் என்னவென்றால் 3 வானங்கள் இருக்கின்றன. And there he heard unspeakable things. அங்கே பேசப்படக்கூடாத வார்த்தைகளை கேட்டார். Things which were not revealed to anybody till that time. அந்த நாள் வரைக்கும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத காரியங்கள். Now it's getting revealed through the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And he said he was caught up into paradise. அவர் சொல்லுகிறார் பரதேசிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டேன். Or in other words, all the 3 places, 3 heavens, there's a common name for that is paradise. அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் அந்த 3 வானங்களுக்கும் பரதேசி என்று பொது பெயர் உண்டு. Some people think சில ஜனங்கள் நினைக்கிறது என்னவென்றால் we can get saved in the last moment like the penitent thief who went into paradise. அந்த கள்ளன் ஒருவர் கடைசியில பரதேசிக்கு போனது போல நாமும் கடைசி நிமிஷத்தில் ரட்சிக்கப்படலாம் என்று அதே நினைக்கிறார்கள். Remember, all the 3
three places are called paradise. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 3 இடங்களுமே பரதீஸ் என்று அழைக்கப்படுகிறது. But not the third heaven, but these 3 places have got their names. ஆனால் இந்த 3 இடங்களுக்கு பெயர்கள் இருக்கின்றன. I will take you over there. நான் உங்களை அங்கு கொண்டு போக போகிறேன். Because there are many regions in heaven. ஏனென்றால் பரலோகத்தில் அநேக பகுதிகள் இருக்கின்றன. We read, turning to Revelation 21, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 to 3. முதல் 3 வசனங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். And I saw a new heaven and a new earth. For the first heaven and the first earth were passed away, and there was no more sea. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with me, with men, and he will dwell with the tabernacle of God is with me, with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them, and be their God. He saw again, John saw the same 3 places. யோவானும் அதே 3 இடங்களை பார்த்தார். He doesn't say the first heaven, second heaven and third heaven. அவர் முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்று சொல்லவில்லை. But he gives the names to those 3 places. அந்த 3 இடங்களுக்குரிய பெயர்களை அவர் சொல்கிறார். He says, he calls it new heaven and new earth. Read, the first earth and the first heaven, or the present universe passed away. அதை நாம் வாசிக்கிறோம். முந்தின வானம், முந்தி பூமி அல்லது தற்போது இருக்கிற இந்த பிரபஞ்சம் ஒளிந்து போயிற்று. It's not going to continue forever. அது தொடர்ந்து நிலைத்து இருக்க போவதில்லை. Some people think this earth will become a new earth. சிலர் நினைக்கிறது இந்த பூமியே புதிய பூமியாக ஆகும் என்று. It cannot be. அப்படி இருக்க முடியாது. Because it says it passed away. ஏனென்றால் அது ஒளிந்து போயிற்று என்று சொல்லப்படுகிறது. And there was no room for the sea. அங்கு சமுத்திரத்துக்கு கூட இடமில்லாமல் போகிறது. And again in the 5th verse we read, 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். he says, all right, read that please. அதை வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். And he that sat upon the throne said, Behold, I make all things new. And he said unto me, Write, for these words are true and faithful. All things are made new. எல்லா காரியம் சகலமும் புதிதாக்கப்பட போகிறது. The old things will pass away. பழையவைகள் ஒளிந்து போயின. 20th chapter, read the 11th verse. 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளி சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். பெரிய வெள்ளி சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்த பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. And I saw a great white throne, and him that sat on it, from whose face the earth and the heaven fled away, and there was found no place for them. So, what I want to say is, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் this என்றால், earth which is corrupt is not going to be renovated, that will disappear. இந்த ஒழுங்கில்லாத இந்த உலகமானது தொடர்ந்து இருக்க போவதில்லை அல்லது புதுப்பிக்கப்பட போவதில்லை. இது ஒழிக்கப்பட போகிறது. God has made everything new. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்கினார். It's a new creation. அது ஒரு புதிய சிருஷ்டி. And these 3 places are there. இந்த 3 இடங்களில் Things new. And he said unto me, Write, for these words are true and faithful. All things are made new. எல்லா காரியம் சகலமும் புதிதாக்கப்பட போகிறது. The old things will pass away. பழையவைகள் ஒளிந்து போயின. 20th chapter, read the 11th verse. 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளி சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்த பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. And I saw a great white throne, and him that sat on it, from whose face the earth and the heaven fled away, and there was found no place for them. So, what I want to say is, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் this என்றால், earth which is corrupt is not going to be renovated, that will disappear. இந்த ஒழுங்கில்லாத இந்த உலகமானது தொடர்ந்து இருக்க போவதில்லை அல்லது புதுப்பிக்கப்பட போவதில்லை. இது ஒழிக்கப்பட போகிறது. God has made everything new. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்கினார். It's a new creation. அது ஒரு புதிய சிருஷ்டி. And these 3 places are there. இந்த 3 இடங்கள் அங்கே இருக்கின்றன. New earth, new heaven and new Jerusalem. புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம். And in the 12th chapter of 2 Corinthians, we read it's called a paradise. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். பரதீஸ் என்று அதுக்கு பெயர். But here we read by 3 names. இங்கு நாம் 3 பெயர்களால் அதை வாசிக்கிறோம். And all the 3 names are called the tabernacle of God. இந்த 3 இடங்களுமே தேவனுடைய வாசஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. In the 3rd verse we read it. 3ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். Behold, the tabernacle of God
is with men. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. Moses was asked to make a tabernacle. மோசே ஒரு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படியாக சொன்னான். There was the outer court, the holy place, and the most holy place. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற 3 இடங்கள். That was only a type of this heavenly tabernacle. இந்த பரலோக வாசஸ்தலத்துக்கு, பரலோக கூடாரத்துக்கு அது ஒரு நிழலாகத்தான் இருக்குது. And so, the the penitent thief has not gone to the third heaven. ஆகவே அந்த கடைசியிலே மனம் திரும்பி அந்த கள்ளன் அந்த 3வது வானத்துக்கு போகவில்லை. He went to the first heaven. அவன் 1வது வானத்துக்கு தான் போனான். It's called the new earth. அது புதிய பூமி என்று அழைக்கப்படுகிறது. Because there are many places, as we saw, in heaven according to their calling and sanctification. அழைக்கப்படுதல் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் இவைகளுக்கு ஏற்றபடி பரலோகத்திலே அநேக இடங்கள் இருக்கிறது என்பதை நாம் வாசித்தோம். The new earth belongs to those who are saved and never make any progress in their life. இந்த புதிய பூமியானது ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஜீவிதத்திலே எந்த முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த புதிய பூமி வைக்கப்பட்டது. Some people are saved and they remain unbaptized and non-spirit baptized for years and years and they have no spiritual growth. சில பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அபிஷேகம் பெறாமலே அப்படியே ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ச்சி இல்லாமலே அப்படியே இருக்கிறார்கள். And all the evangelists today, they preach, you give your heart to Jesus Christ and you will be caught up at the coming of Christ. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சுவிசேஷகர்கள் எல்லாருமே உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள். It's a part of the gospel, not the full gospel. அது சுவிசேஷத்தின் ஒரு பகுதி தான், அது முழு சுவிசேஷம் அல்ல. Because they must be baptized and filled with the Holy Spirit. They must grow to be like Jesus. ஏனென்றால் அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும், இயேசுவை போல வளர வேண்டும். And they become the bride of Christ. அவர்கள் தான் கர்த்தர் இயேசுவுடைய மணவாட்டி ஆகிறார்கள். We read that in the 2nd verse. அது 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And John saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. யோவானாகிய நான் புதிய எருசலேமை பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And again in the 9th verse we read, 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். Read that please. பின்பு கடைசியான 7 வாதில்கள் இருந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற எனக்கு காண்பித்தார். And there came unto me one of the 7 angels which had the 7 vials full of the 7 last plagues, and talked with me, saying, Come hither, I will show thee the bride, the Lamb's wife. And he carried me away in the spirit to a great and high mountain, and shewed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God. Now listen to this carefully. இதை கவனமாக கேளுங்கள். Here, New Jerusalem is connected with the Lamb's wife or the bride of Christ. இங்கே புதிய எருசலேம் ஆகியது மணவாட்டி அல்லது கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாக மனைவியாகி என்பதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. There are some churches who have never heard this truth. இந்த சத்தியத்தை கேள்விப்படாத அநேக சபைகள் இருக்கின்றன. They sing about New Jerusalem and Zion. I have heard them singing it, but they have no preparation even for salvation. அவர்கள் புதிய எருசலேமை குறித்தும் சீயோனை குறித்தும் பாட்டுகளை பாடுகிறார்கள். அவர்கள் அப்படி பாட நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதை குறித்து எந்த விதமான ஆயத்தமும் இல்லாமல் இருக்கிறார்கள். They are not saved. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. They do not know who their Savior is. அவருடைய ரட்சகர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. If there is anyone who is not saved, I beg you in the name of Jesus, give your heart to Jesus. Let Jesus come into your heart tonight. இங்க யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரட்டும். Don't be like the penitent thief. You may not get a chance like him. அந்த சிலுவையிலே மனம் திரும்பி அந்த கள்ளனை போல இருக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காது. This New Jerusalem is not for a penitent thief. இந்த புதிய எருசலேம் அந்த கள்ளனுக்கு அல்ல, அப்படிப்பட்டவனுக்கு அல்ல. It is for those who made themselves the bride of the Lamb. ஆட்டுக்குட்டியானோட மனைவியாய் மணவாட்டிக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறவர்களுக்கு தான் அது உண்டு. Because daily they allow Jesus to discipline their life. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்கள் அனுமதித்தவர்கள். They are going to judge the world. அவர்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கப் They போகிறார்கள். are going to direct or give the mind of God to the angels. அந்த தேவ தூதர்களுக்கு தேவனுடைய மனதை அவர்கள் வெளிப்படுத்தப் போகிறார்கள். And they are going to reign even over the Old Testament saints. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேலும் கூட அவர்கள் ஆளுகை செலுத்தவர்களாக இருக்க போகிறார்கள். You know, the Old Testament saints
or the concept that before Jesus there were two groups of saints. இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பாக இரண்டு விதமான பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். One is the conscience period saints. ஒன்று மனச்சாட்சியின் காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள். They lived from the time of Abel up to Moses. அவர்கள் ஆபேல் காலத்தில் இருந்து மோசே காலம் வரைக்கும் இருந்த பரிசுத்தவான்கள். They didn't have a clear revelation as in the days of Moses. மோசேயின் காலத்தில் இருந்தது போல அவருக்கு தெளிவான ஒரு வெளிப்படுத்தல் இருக்கவில்லை. They only went by their conscience. அவர்கள் தங்கள் மனச்சாட்சியின்படியே ஜீவித்தார்கள். But in the time of Moses, ஆனால் மோசேயின் காலத்திலே God revealed himself more clearly. தேவன் தம்மை குறித்து மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தினார். And he came down on Mount Sinai. சீனா மலையின் மேலே அவர் இறங்கினார். And then revealed himself and spoke to them, gave them the law. அவர்களோடு பேசி அவர்களுக்கு பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை கொடுத்தார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And after that, they were supposed to be much better than the old conscience period saints. அதற்கு பிறகு இந்த மனச்சாட்சியின் காலத்தில் இந்த பரிசுத்தவான்களை விட இவர்கள் உயர்ந்த ஒரு நிலவரத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டார்கள். Because God didn't expect them to do whatever right in their own sight. ஏனென்றால் அவருடைய பார்வையில் எது சரியோ அதை செய்வதற்கு அவர்கள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். God wanted to give his mind and wanted them to do not according to their mind but according to the mind of God. ஆனால் அவருடைய மனதின்படி இல்ல, தேவனுடைய மனதின்படி செய்யும்படியாக தேவன் தம்முடைய மனதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். So when Jesus Christ came, ஆகவே இயேசு கிறிஸ்து வந்தபோது he gave the very mind of God. தேவனுடைய அதே மனதை அவர் சிந்தையை வெளிப்படுத்தினார். On the day of Pentecost, பெந்தெகோஸ்து நாளிலே the Spirit of God came. தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். And it came in the spirits of human beings, the saints who wanted to really be led by the Spirit of God. தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பின அந்த பரிசுத்தவான்களின் ஆவிக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் The இறங்கினார். Spirit of God began to write the law of God in their conscience. தேவனுடைய ஆவியானவர் அவருடைய மனச்சாட்சியிலே தேவனுடைய பிரமாணத்தை எழுதினார். And therefore, they can become the bride of Christ. அவர்கள் கிறிஸ்துவுடைய மனவாட்டியாக ஆகும்படியாக. And so, the new heaven belongs to the conscience period saints and the law period saints. ஆகவே இந்த புதிய வானமானது அந்த மனச்சாட்சியின் காலத்து பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்களுக்கு உரியது. We who are in this dispensation of grace, நாம் இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற நாம் we are greater than the conscience period saints and the law period saints. நாம் மனச்சாட்சியின் காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். Turning to Matthew 11th chapter, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11th verse. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். Very easy to remember. அதை ஞாபகம் வைத்துக் கொள்வது மிகவும் சுலபம். I like to keep it in my heart because I want to be greater than the conscious period saints and the law period saints. மனச்சாட்சியின் காலத்து பரிசுத்தவான்களை விட நியாயப்பிரமாண காலத்து பரிசுத்தவான்களை விட நாம் உயர்ந்த இடத்தில் இருக்க போவதபடியால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். Matthew 11:11. தேவனிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போலவும் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனோ இருக்கிறவன் அவனிலும் பெரியவனோ இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். Verily I say unto you, among them that are born of women, there hath not risen a greater than John the Baptist. Notwithstanding, he that is least in the kingdom of heaven is greater than he. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Among them that are born of women, there hath not risen a greater than John the Baptist. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. Or from Abel to John the Baptist, there's none greater than a member of the Pentecostal church. அதாவது அந்த ஆபேலிலிருந்து யோவான் ஸ்நானனை வரைக்கும் பிறந்தவர்கள் யாரும் பெந்தெகோஸ்தே சபையைச் சேர்ந்தவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இல்லை. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Why I say Pentecostalist? ஏன் பெந்தெகோஸ்தே என்று சொல்கிறேன் என்றால் On the day of Pentecost, another dispensation started. பெந்தெகோஸ்தே நாளிலே இன்னொரு யுகம் இன்னொரு காலம் ஆரம்பிக்கிறது. On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே all the disciples and the real believers went and waited for the anointing of the Holy Spirit to come upon them. அந்த உண்மையான இயேசுவின் சீஷர்களும் அவருடைய விசுவாசிகளும் அங்கு தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கும்படியாக ஒரு இடத்திலே போய் காத்திருந்தார்கள். Jesus told them, wait till I pour my spirit upon you. இயேசு அவர்களுக்கு சொல்லியிருந்தால் என்னுடைய ஆவி உங்கள் மேலே ஊற்று வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று. On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே the Spirit of God came and filled them all. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்கள் அத்தனை பேரையும் நிரப்பினார். They were filled in the body, soul and spirit. அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் நிரப்பப்பட்டார்கள். They became the temple of the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயமானார்கள். What a delightful thing that is. எவ்வளவு அருமையான மகிழ்ச்சியான காரியம் அது. When you become the temple of God, நீங்கள் தேவனுடைய ஆலயமாகும் போது, when you become the bride of Christ, நீங்கள் கிறிஸ்துவுடைய மனவாட்டியாகும் போது, when body, soul and spirit is united by the Holy Spirit, உங்களுடைய ஆவி சரீரமும் பரிசுத்த ஆவியின்
when we become the body of Christ, நாம் கிறிஸ்துவுடைய சரீரமாக ஆகும்போது no difference between Gentiles or the Jews. புறஜாதி என்றோ யூதன் என்றோ எந்த வித்தியாசம் இல்லை. Dear children of God, please don't talk about caste or creed or education, greatness in this way or that way, because if you do that, you are outside the church, not inside the church. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜாதி குறித்தோ கல்வியை குறித்தோ அல்லது உயர்ந்த ஸ்தானத்தை குறித்தோ எந்த விதமான வித்தியாசமும் மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் சபைக்குள்ளே இல்லை, சபைக்கு வெளியே இருக்கிறீர்கள். We are the bride of Christ. நாம் கிறிஸ்துவுடைய மணவாட்டியா இருக்கிறோம். Jesus died for sinners, that's true. இயேசு பாவிகளுக்காக மரித்தார், உண்மைதான். He died to heal us. அவர் நம்மை குணமாக்கும்படியாக He மரித்தார். came to deliver us from the power of Satan. பிசாசினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் மரித்தார். What is the ultimate purpose? ஆனால் முடிவான ஒரு நோக்கம் என்ன? Ephesians 5th chapter, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 to 27. 25 முதல் 27 வசனம் வரை. புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அது திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவையில் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் வெளியேற்றதுமானவையும் உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாம் எதற்காக ஒப்புக் கொடுத்தார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். He gave himself to present unto himself a glorious bride at his coming. அவருடைய வருகையிலே தமக்கு முன்பாக ஒரு மகிமையுள்ள மணவாட்டியை நிறுத்தும்படியாக தம்மை தாமே அவர் ஒப்புக் கொடுத்தார். That is New Jerusalem. அதாவது புதிய எருசலேம். The saved people, if they die now, they may go to new earth. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது மரித்து போனால் அவர்கள் புதிய பூமிக்கு தான் போவார்கள். And the Old Testament saints, conscience period, the law period saints will go to new heaven. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மனச்சாட்சியின் காலத்து பரிசுத்தவான்கள், நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள் புதிய வானத்துக்கு போவார்கள். But those who have received the Holy Spirit, ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள், after being saved and baptized in water by a spirit baptized person, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒருவராலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள், and those who want to be the bride of Christ, ஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள், and those who want to be the bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டி ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், those who allow the Holy Spirit to discipline their thoughts, their spirit and body, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய நம்முடைய சிந்தைகளையும் சரீரத்தையும் ஆவியும் கட்டுப்படுத்த ஒப்புக் கொடுத்தவர்கள், they will not be rotten eggs at the coming of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் வருகையிலே கெட்டுப்போன முட்டைகளா இருக்க மாட்டார்கள். They are growing and growing to be like Jesus. அவர்கள் இயேசுவை போல ஆகும்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். They become the bride of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டி ஆவார்கள். They become New Jerusalem. அவர்கள் புதிய எருசலேம் ஆவார்கள். All those who go to New Jerusalem, will you put up your hand and praise God? புதிய எருசலேம் போகிறவர்கள் எல்லாம் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்களா? Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். And now give me only 2 or 3 minutes. I'm going to finish it. And there is another place. இன்னொரு இடம் இருக்கிறது. Turning to Revelation 21. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். Read that verse again. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். 9 and 10. 9-10 வசனங்கள். பின்பு கடைசியான 7 வாதிலால் இருந்து 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். And there came unto me one of the 7 angels, which had the 7 vials full of the 7 last plagues, and talked with me, saying, Come hither, I will shew thee the bride, the Lamb's wife. And he carried me away in the spirit to a great and high mountain, and shewed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God. Now, he has already seen 3 places. இவர் ஏற்கனவே 3 இடங்களை பார்த்து விட்டார். But an angel comes and tells, I want to give you a closer look. ஆனால் இன்னொரு தூதர் வந்து சொல்லுகிறார், இன்னும் நெருக்கமாக பக்கத்தில் வந்து பார்க்க உன்னை நான் அழைக்கிறேன் என்று சொன்னார். There is another heaven. இன்னொரு பரலோகம் இருக்கிறது. And where the Father, Son and the Holy Ghost dwell. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிற அந்த இடம். So he took him still higher than New Jerusalem. புதிய எருசலேமை விட இன்னும் உயர்ந்த இடத்துக்கு அவர் கொண்டு போகிறார். In the spirit. ஆவியிலே. And to a high mountain. ஒரு பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேலே. And showed where New Jerusalem is getting prepared. அங்கே புதிய எருசலேம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை அவர் காண்பித்தார். Everything is not very clear here. எல்லாம் இங்கு தெளிவாக இல்லை. But one thing is very clear. ஒன்று மிகவும் தெளிவாக There இருக்கிறது. is another heaven. அது இன்னொரு பரலோகம். Because it is from there that New Jerusalem was descending. ஏனென்றால் அங்கிருந்துதான் புதிய எருசலேம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. And there Jesus, Father, Son and the Holy Ghost are preparing this city. அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த நகரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். That place is called Zion. அந்த இடம் தான் சியோன் என்று அழைக்கப்படுகிறது. Still higher than New Jerusalem. புதிய எருசலேமை விட இன்னும் உயர்ந்த இடம் அது.
Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And there are a group of servants of God who are going there. ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியக்காரர் அந்த இடத்துக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். They are also, together with the Father, Son and the Holy Ghost, preparing that New Jerusalem down here through their spirit-filled ministry. அவருடைய ஆவிக்குரிய ஊழியத்தின் மூலமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரோடு சேர்ந்து அவர்கள் இந்த உலகத்திலே அந்த புதிய எருசலேமை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். Because a servant of God must live a higher life than the bride of Christ. ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரர் குமாரனுடைய இயேசுவுடைய மனவாட்டியை விட உயர்ந்த ஒரு உன்னத ஜீவியம் செய்ய வேண்டும். Because Paul says, I will espouse you as a chaste virgin to Christ. ஏனென்றால் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் உங்களை கர்த்தராகிய இயேசுவுக்கு மனைவியாக நியமித்திருக்கிறேன். Unless he lives a higher life, he cannot prepare the church for the coming of Christ. அவர் ஒரு உயர்ந்த ஜீவியம் செய்யாவிட்டால் அவர் மற்றவர்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. Read that. அந்த வசனத்தை வாசிங்கள். 11th chapter, verse, 2 Corinthians 11th chapter 2 and 3. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உங்களை கற்பிள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆயிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே வாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். For I am jealous over you with godly jealousy, for I have espoused you to one husband, that I may present you as a chaste virgin to Christ. But I fear, lest by any means, as the serpent beguiled Eve through his subtlety, so your mind should be corrupted from the simplicity that is in Christ. Or in other words, Paul says, I am already married to Christ. இன்னொரு வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்றார், நான் ஏற்கனவே கிறிஸ்துவுக்கு விவாகமாயிருக்கிறேன். I know the beauty of Jesus. இயேசுவுடைய அழகு எனக்கு தெரியும். I have forsaken my father, mother, brother, sister, and everything. I counted them all as done. என்னுடைய தகப்பன், தாய், என்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் நான் வெறுத்து விட்டேன். அவைகள் எல்லாம் நான் குப்பை என்று எண்ணுகிறேன். I am married to Christ. நான் கிறிஸ்துவோடு விவாகம் I செய்கிறேன். want to win him. நான் அவரை ஆதாயம் பண்ண I விரும்புகிறேன். want to know about him. அவரை பற்றி அறிந்து கொள்ள I விரும்புகிறேன். want to be found in him. அவருக்குள் காணப்பட விரும்புகிறேன். So naturally, he is in the spirit married to Christ. ஆகவே ஆவிக்குள்ளாக அவர் கிறிஸ்துவோடு விவாகமானவராக இருக்கிறார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். May all the servants of God tonight get married to Jesus. எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களும் இந்த இரவு நேரத்திலே இயேசுவோடு கூட நாம் விவாகமானவர்களாக ஆவோம். Unless we love him dearly, we cannot prepare the church for the coming of Christ. நாம் மிகவும் நேசத்தோடு அவரை நேசிக்காவிட்டால் நாம் சபையை பரிசுத்த தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. And for that, we have to go to a mountain. அதற்காக நாம் ஒரு மலைக்கு போக வேண்டிய அவசியம். A mountain of prayer. அது ஜெப மலை, A mountain of separation. அது ஒரு பிரிந்திருக்கிற ஒரு ஜீவியம். And a higher life. ஒரு உயர்ந்த உன்னத ஜீவியம். I don't say I am perfect. நான் ஒரு பூரணமடைந்தேன் என்று சொல்லவில்லை. I want to be perfect. நான் பூரணமடைய விரும்புகிறேன். Because we all servants of God want to be ready for the coming of Christ. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறோம். That's why Paul says again in Colossians, which you know, ஆகவே நான் பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்கிறார், we warn and teach and preach to every man to present every man perfect in Christ Jesus. எந்த மனுஷனுக்கு கிறிஸ்து இயேசுக்குள் தேறியவனை நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். How? எப்படி? According to the working of his power, which worketh in us mightily. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்க அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். All right, let's all get on our knees. நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Christ is in our midst. கிறிஸ்து மத்தியிலே இருக்கிறார். And Christ and the Holy Spirit is in our midst. பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே இருக்கிறார். He is preparing the church. அவர் சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். We servants of God, let us also ask the Lord to give us an anointing of the Holy Spirit. தேவனுடைய ஊழியக்காரராய் நாம் எல்லாரும் தேவனுடைய ஆவியானவர் மறுபடியும் ஒரு புதுப்பித்தல், ஒரு ஆவியை நமக்கு இன்னும் ஊற்றும்படியா நாம் கேட்கிறோம். God is pouring down the Holy Spirit these days. இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். He is preparing the church for his coming. அவர் தம்முடைய சபையை வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். I need a new anointing. எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவையா இருக்கிறது. We all need an நம்ம anointing. எல்லாருக்கும் ஒரு புதிய அபிஷேகம் தேவையா இருக்கு. He is in our midst tonight. அவர் இன்றைக்கு இரவிலே நம் மத்தியிலே இருக்கிறார். Let's praise God for his presence in our midst. நம்முடைய மத்தியிலே இருக்கிறதான தேவனுடைய சமூகத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Shall we turn to Revelation chapter 3 verses 20 and 21. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 21 வசனங்கள். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில்
Behold, I stand at the door and knock. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். If any man hear my voice and open the door, I will come in to him and will sup with him and he with me. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். And also he adds saying, he says, and I'm set down with my Father in heaven. He wants to set us on the very throne where the Father is where Jesus is set on the throne. அதோடு கூட அவர் இப்படியாக சேர்த்து சொல்லுகிறார், நான் என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல நம்மையும் கூட அவர் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அதே இடத்தில் நம்மையும் வைக்க அவர் பிரியப்படுகிறார். And he says that through the Spirit of God. அவர் தேவ ஆவியை கொண்டு இப்படியாக சொல்லுகிறார். And he says, let him hear what the Spirit says unto him. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன் என்றார். So he is speaking to the church. ஆனபடியால் அவர் சபையோடு பேசுகிறார். He is not speaking this to outsiders. வெளியில் உள்ளவர்களுக்கல்ல அவர் இதை பேசுவது. He is speaking to those who are saved, baptized and filled with the Holy Spirit. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களை பார்த்துதான் அவர் இதை பேசுகிறார். He is speaking to the Spirit baptized church. ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான சபையை பார்த்துதான் அவர் பேசுகிறார். We have come to a time when we don't see much of the presence of God in our personal life or in our ministry or in the church. நம்முடைய சொந்த ஜீவியத்திலோ நம்முடைய சபையிலோ நம்முடைய ஊழியத்திலோ தேவ சமூகம் அதிகமாக இல்லாத ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் தான் நாம் வந்து இருக்கிறோம். And evangelists think that this verse belongs to the world, an unconverted man. சுவிசேஷகன் இது ரட்சிக்கப்படாதான உலகத்தாரை சார்ந்த வசனம் இது என்று நினைக்கிறார்கள். Christ is coming for the overcomers. கிறிஸ்து ஜெயம் கொண்டவர்களுக்காகவே வருகிறார். First he is coming to take a church that is really prepared as an overcomer to meet him in the air. முற்றிலுமாக ஜெயம் கொண்டதான ஒரு சபையை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும்படியாகவே கிறிஸ்து வருகிறார். So we should not be satisfied saying that we are saved or baptized or filled with the Holy Spirit. ஆனபடியால் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. Is it possible to overcome sin? பாவத்தை நம்மால் ஜெயம் கொள்ள கூடுமா? Is it possible to live a life overcoming anything that come against our body, soul and spirit? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜீவிக்க நம்மால் கூடுமா? It's possible. அது கூடும். Jesus didn't come just to save sinners. பாவிகளை ரட்சிக்கும்படியாக மட்டும் இயேசு கிறிஸ்து வரவில்லை. I am not going to give you all the verses. எல்லா வசனங்களையும் நான் இப்பொழுது சொல்ல போவதில்லை. When Jesus was in the world, he told the disciples, be of good cheer because I have overcome the world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்ததான நாட்களில் தம்முடைய சீஷர்களை பார்த்து திடமனதாயிருங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். What was in the world? பூமியில் உலகத்தில் இருந்ததுதான் என்ன? Sin, பாவம், sickness, வியாதி, Satan, சாத்தான், all the pleasures of the world. இந்த உலகத்தின் எல்லா சிற்றின்பங்கள், The lust of the eyes, the lust of the flesh and the pride of life. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. And Jesus says, be of good cheer, I have overcome the world. இயேசு கிறிஸ்து சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. There may be some people here who want to overcome everything that come against their life. தங்களுடைய சொந்த ஜீவியத்துக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள விரும்புகிறவர்கள் ஒரு சிலர் இங்கு உண்டு. And Christ wants to become an overcomer in your life. உங்களுடைய ஜீவியத்தில் கிறிஸ்து ஒரு ஜெயாளியாக மாற விரும்புகிறார். Hands up those who really overcome everything that come in your life. தங்களுடைய ஜீவியத்தில் வருகிறதான எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவர்கள் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். We'll praise God for that. அவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். He is knocking at our door tonight. இன்று இரவிலே அவர் நம்முடைய கதவுகளை பார்த்து தட்டுகிறார். Who is that Jesus? அந்த இயேசு யார்? He is the overcomer. அவர்தான் ஜெயம் கொண்டவர். He says, I am coming very soon. அவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. I am coming for those who have overcome everything as I overcame and sat on my Father's throne. நான் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல எல்லாவற்றையும் ஜெயம் கொள்கிறவர்களுக்காக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். And when we open our heart fully wide நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக அகலமாக நாம் திறந்து கொடுக்கும் பொழுது and give every part of our life, நம்முடைய ஜீவித்தின் எல்லா பகுதிகளையும் நாம் கொடுக்கும் பொழுது we may have problems, நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். but God wants to give us victory in every problem. ஆனால் எல்லா பிரச்சனையிலும் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடும்படியாக தேவன் விரும்புகிறார். And so we'll keep our heart open that Jesus may come into us not as a savior, not as a healer,
ஆனபடியால் நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக திறந்து கொடுப்போம். இயேசு கிறிஸ்து ரட்சகராக மட்டுமல்ல, குணமளிக்கிறவராக மட்டுமல்ல, அவர் நம்முள் வர வேண்டும். But he must come into us as the Lord of Lords and the God of gods. ஆனால் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் நமக்குள் வரட்டும். Let him really see everything in our life. உண்மையாலுமே நம்மில் இருக்கிறதான எல்லாவற்றையும் அவர் காணட்டும். Satan wants every part of our life. நம்முடைய ஜீவித்தின் எல்லா பகுதிகளையும் சாத்தான் பெற விரும்புகிறார். When Jesus came down into the world, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது, when he took baptism, அவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, the Spirit of the Lord led him into the wilderness, கர்த்தருடைய ஆவியானவர் வனாந்தரத்தில் அவரை வழி நடத்தினார். and Satan showed all the kingdoms of this world இந்த பூமியின் எல்லா ராஜ்யத்தையும் சாத்தான் கர்த்தருக்கு காட்டினார். with all its glory and power. எல்லா மகிமையும் வல்லமையோடும் இந்த ராஜ்யத்தை காட்டினார். And he told Jesus, அவன் காட்டிவிட்டு இயேசுவினிடத்தில் இப்படியாக சொன்னான், look, all the glories of the world, இந்த பூமியின் எல்லா மகிமையும் முற்று பாரும், all the power. எல்லா வல்லமையும். You want to save the world? நீ இந்த பூமியை ரட்சிக்கும்படியாக வந்தீர். If you just bow down and worship me, நீ தாழை விழுந்து என்னை பணிந்து கொண்டால், I will come into you நான் உமக்குள்ளாக வருவேன். and I will give the whole world. இந்த முழு பூமியை உமக்கு நான் தருவேன். All that you have to do is worship me. நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்னை பணிவதுதான். And I won't change your name, நான் உம்முடைய பெயரை மாற்ற மாட்டேன். but I would add something to your name. ஆனால் உம்முடைய நாமத்துக்கு ஒன்றை நான் கூட்டுவேன். You are now called Christ. இப்பொழுது நீர் கிறிஸ்து என்று அறியப்படுகிறீர். I will make you Antichrist. நான் உம்மை அந்தி கிறிஸ்து என்று மாற்றி விடுவேன். And all that you have got to do is take the whole world and tell them to worship me. நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். இந்த முழு பூமியை உமக்கென்று எடுத்துக்கொண்டு அங்கிருக்கதான யாவரையும் என்னை பணியும்படியாக நீ சொல்ல வேண்டும். Renounce your connection with your Father in heaven. பரலோகத்தில் இருக்கிறதான உம்முடைய பிதாவோடு நீர் வைத்திருக்கிறதான தொடர்பை அற்று போக பண்ணும். Don't preach about Zion, New Jerusalem, new heaven and new earth. சீயோனை குறித்தும் புதிய எருசலேமை குறித்தும் புதிய வானத்தை குறித்தும் புதிய பூமி குறித்தும் நீர் பிரசங்கிக்க வேண்டாம். You preach about this world இந்த பூமியை குறித்தே நீர் பிரசங்கியும். and tell them that I am the God of this world. நீர் அவர்களை பார்த்து சொல்லும், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நான் என்று அவர்களுக்கு சொல்லும். Thank God, Jesus said, get behind me, Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பாலே போ சாத்தானே என்று நம்முடைய இயேசு சொன்னார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And he overcame Satan அவர் சாத்தானை ஜெயம் கொண்டார். and everything that was in the world. பூமியில் இருந்தான எல்லாவற்றையும் கூட. And he says, he that overcometh as I overcame, I will make him sit on my throne. அவர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னுடைய கூட என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்கிறார். Let's praise God because the overcomer is in our midst and he wants to make us overcomers. ஜெயம் கொள்கிறவர் நம் மத்தியில் இருந்து கொண்டு நம்மை ஜெயாளியாளாக மாற்ற அவர் விரும்புகிறபடினால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise God. Praise God. Praise God. He had to overcome Satan at Calvary. கல்வாரியில் அவர் சாத்தானை ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. And he went and allowed Satan first of all to crucify him. முதலாவதாக சாத்தான் தன்னை சிலுவையில் அறையும்படியாக அவர் அனுமதித்தார். And after that, Father told him, my son, you bruise him under your feet. அதன் பிறகு பிதாவானவர் குமாரனை பார்த்து, மகனே, இப்பொழுது உன்னுடைய பாதத்தின் கீழாக அவனை போட்டு நசுக்கு என்று சொன்னார். I give you the victory over Satan. நான் சாத்தானுக்கு மேலாக உனக்கு ஜெயத்தை தருவேன் என்றார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is there he destroyed the works of the devil. அவர் அங்குதான் சாத்தானின் எல்லா கிரியைகளையும் அழித்து போட்டார். And it's there he delivered us from power of Satan and sin and death. அவர் அங்குதான் பாவத்தின் வல்லமையில் இருந்தும் மரணத்தின் வல்லமையில் இருந்தும் சாத்தானின் வல்லமையில் இருந்தும் நம்மை விடுவித்தார். And that Jesus is knocking at your door tonight. அந்த இயேசு கிறிஸ்து இன்று இரவு உன்னுடைய கதவை தட்டுகிறார். Turning to Hebrews 2nd chapter, எபிரேயர் 2ஆம் அதிகாரம், read the 14th verse. 14ஆம் வசனம். 14 and 15. 14 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்து அவரைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். For as much then as the children are partakers of flesh and blood, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, he also himself likewise took part of the same. அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். If Jesus came in the form of an angel, we wouldn't have understood him. இயேசு கிறிஸ்து ஒரு தேவதூதனின் சாயலில் வந்திருப்பாரேயானால், இயேசு கிறிஸ்து ஒரு தேவதூதனின் சாயலில் வந்திருப்பாரேயானால் நாம் அவரை விளங்கி இருக்கவே முடியாது. We would have got scared and run away from him. நாம் அவரை கண்டு பயந்து தூர ஓடி போயிருப்போம். If Jesus came in the form of an animal or as a thing, we wouldn't have cared for him. இயேசு கிறிஸ்து ஒரு மிருக ஜீவனின் சாயலாக வந்திருப்பாரேயானால் நாம் அவரை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட்டிருக்கவே மாட்டோம். We would have just
we would have driven him away from us. நாம் அவரை நம்மை விட்டு துரத்தி விட்டு இருப்போம். But he came in the form of man. ஆனால் அவர் மனுஷ சாயலாக வந்தார். And he lived like you and me. அவர் உம்மை போலும் என்னை போலும் அவர் He ஜீவித்தார். understood our problems. அவர் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விளங்கிக் கொண்டார். And therefore, he is able to help us. ஆனபடியால் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடுமானது. Finally, he died on the cross to take your sins, your problems, your sickness and death upon him. கடைசியாக உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய வியாதிகளையும் உங்களுடைய மரணத்தையும் தன் மீது சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். And because he is God, he rose from the dead. அவர் தேவனாக இருந்தபடியால் மரித்தோரில் இருந்து அவர் உயிரோடு எழும்பினார். And he has gone to Zion. அவர் இப்பொழுது சீயோனுக்கு சென்றிருக்கிறார். It's a region far above all heaven. அது எல்லா வானங்களுக்கு மேலான ஒரு ஸ்தலம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we can boldly come to him even tonight. ஆனபடியால் இந்த இரவும் கூட நாம் தைரியமாக அவரிடத்தில் நெருங்கி கிட்டி சேரலாம். In the 4th chapter of Hebrews, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் I want you to read 14 to 16. 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசியுங்கள். பரலோகத்திற்கு போகிற தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மைப் போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தைப் பெறும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும், தைரியமாய் கிருபாசன தண்டையை சேர கடவோம். Seeing then that we have a great high priest that is passed into the heavens, Jesus the Son of God, let us hold fast our profession. For we have not an high priest which cannot be touched with our feeling of our infirmities, but was in all points tempted like as we are, yet without sin. Let us therefore come boldly unto the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He was tempted in all points as we are. நம்மை போல எல்லா காரியங்களிலும் அவரும் சோதிக்கப்பட்டார். But in him there was no sin. ஆனால் அவரில் பாவம் ஒன்றுமே இல்லை. He did no sin. அவர் ஒரு பாவமும் கூட செய்யவில்லை. He knew no sin. அவர் ஒரு பாவத்தையும் அறியவில்லை. Sin would come very close to him. பாவம் அவரை கிட்டி நெருங்கி சேரலாம். He could see Satan behind it. அதற்கு பின்பாக சாத்தானையும் அவர் கண்டார். But he was not worried. ஆனால் அவர் கொஞ்சமும் கலங்கவில்லை. Because in him there was the essence of God. ஏனென்றால் தேவனின் சத்துவம் அவரில் இருந்தது. Godliness was in him. தேவத்துவம் அவரில் இருந்தது. The glory of God was in him. தேவ மகிமையும் அவரில் இருந்தது. In the flesh you could feel your temptation. தன்னுடைய மாம்சத்தில் உங்களுடைய சோதனை எல்லாவற்றையும் அவர் He உணர்ந்தார். could feel your and my sickness. உங்களுடைய வியாதியும் என்னுடைய வியாதியும் தன்னுடைய சரீரத்தில் அவர் உணர்ந்தார். He was able to feel all that. அவை எல்லாவற்றையும் அவர் உணர்ந்தார். Because he is God. ஆனால் அவர் தேவனாக இருந்தபடியால் He was able to overcome sin. அவர் பாவத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடிந்தது. But the trouble with us is we put God out of the church and we want to enjoy all the blessings of the church. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் அவரை சபையை விட்டு வெளியே துரத்திவிட்டு சபையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படியாக நாம் முற்படுகிறோம். We ask him to heal us. அவர் நம்மை குணமாக்கும்படியாக அவரிடத்தில் கேட்கிறோம். We want him to forgive us. அவர் நம்மை மன்னிக்கும்படியாக கேட்கிறோம். We want him to bless us with all earthly blessings and heavenly blessings. எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோடும் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவரிடத்தில் கேட்கிறோம். And we rejoice in all these blessings. இந்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் நாம் களிகூறுகிறோம். And we put Jesus outside. ஆனால் இயேசுவை நாம் வெளியே விட்டு விடுகிறோம். In the Laodicean church, லவோதிக்கேயா சபையில் they really enjoyed all the heavenly and earthly blessings. எல்லா பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தார்கள். But ஆனால் they put Jesus out. இயேசுவை அவர்கள் வெளியே வைத்து விட்டார்கள். They said, we have become a very rich church. அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் நாங்கள் மிகவும் ஐஸ்வர்யமான ஒரு சபையாக மாறிவிட்டோம். You have blessed us. நீர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். All blessings. எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட We want only blessing, not you. எங்களுக்கு தேவையெல்லாம் ஆசீர்வாதம் தானே என்று நீர் அல்ல. And we don't want an overcoming life. எங்களுக்கு ஜெய ஜீவியமும் தேவையில்லை. We want to enjoy the world. நாங்கள் உலகத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறோம். We want silver and gold. எங்களுக்கு பொன்னும் வெள்ளியும் அவசியம். We want modern clothes. எங்களுக்கு நவீன நாகரிகமான உடைகள் தேவை. We want to enjoy everything in the world. பூமியில் இருக்கிறதான எல்லாவற்றையும் அனுபவிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். We want to go so far and no further. நாங்கள் இன்னும் அதிகமாக தூரமாக செல்லத்தான் விரும்புகிறோம். இல்ல ஒரு அளவுக்கு போயிட்டு அதுக்கு மேல போக தேவையில்லை. We want to enjoy the world. நாங்கள் இந்த பூமியை அனுபவிக்கும்படியாக ஆசைப்படுகிறோம். And Jesus says, you are miserable. இயேசு சொல்லுகிறார் நீங்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று. You are wretched. நீங்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள். You are naked. நீங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள். Blind. நீங்கள் குருடராக இருக்கிறீர்கள். And how can you go to New Jerusalem? நீங்கள் எப்படி புதிய எருசலேம் போக முடியும்? I have gone to prepare a place for you. உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக நான் அங்கே போய் இருக்கிறேன். But
you don't want me. ஆனால் உங்களுக்கு நான் தேவையில்லை. Behold, I stand at the door and knock. இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். If any man open, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறப்பானேயானால் I will come in and sup with him. நான் அவனோடு உள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். What is supping with Jesus? இயேசுவோடு போஜனம் பண்ணுவது என்ன? To enjoy his fellowship, அவருடைய ஐக்கியத்தை ருசிப்பதே, to enjoy his glory, அவருடைய மகிமையை அனுபவிப்பதே, is enjoy all the presence of God and the power of God in our personal life. நம்முடைய சொந்த ஜீவியத்தில் அவருடைய முழு சமூகத்தையும் அவருடைய முழு வல்லமையும் அனுபவிப்பதே. How many of us want to really enjoy the presence of God in our heart? நம்முடைய இதயத்தில் உங்களில் எத்தனை பேர் மெய்யான தேவனுடைய சமூகத்தை உணர வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you feel the real power of God in your life? உங்களுடைய சொந்த ஜீவியத்தில் எத்தனை பேர் தேவனுடைய மெய்யான வல்லமையை அனுபவிக்கிறீர்கள்? Satan may come against you. சாத்தான் உங்களுக்கு விரோதமாக வரலாம். Sin may come against you. பாவம் உங்களுக்கு விரோதமாக வரலாம். The pleasures of the world will come near you. இந்த பூமியின் சிற்றின்பங்கள் உங்களுக்கு விரோதமாக வரலாம். The lust of the world will come to you. இந்த உலகத்தின் இச்சைகள் உங்களுக்கு விரோதமாக வரலாம். Sickness may come upon you. வியாதி உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். Fear may come into you. பயம் உங்களுக்குள் வரலாம். But there is someone who has overcome all things. ஆனால் இவை எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டவர் யாரோ ஒருவர் உங்களில் இருக்கிறார். But you must open your heart to Jesus today. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய இதயத்தை நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுக்க வேண்டும். You may be a sinner, நீங்கள் ஒருவேளை ஒரு பாவியாக a இருக்கலாம், backslider, ஒருவேளை ஒரு பின்மாற்றக்காரனாக or a இருக்கலாம், worker, அல்லது ஒரு ஊழியனாக or a இருக்கலாம், believer. அல்லது விசுவாசியாக இருக்கலாம். But Jesus says, I stand at the door and knock. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று. How many times I went through miserable experiences. எத்தனை முறை நான் மிகவும் பரிதாபமான நிலவரங்களின் மூலமாக அனுபவங்களின் மூலமாக கடந்து சென்றேன். There was a feeling in my heart, I must overcome everything. எல்லாவற்றையும் நான் ஜெயிக்க வேண்டும் என்கிறதான ஒரு சிந்தனை என்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. Blessed is the heart that has got that feeling that you must overcome everything. எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்கிறதான சிந்தனை உள்ளதான இருதயம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Don't belong to the Laodicean church. லவோதிக்கேயா சபையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். You are the bride of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் மணவாட்டி. You are going to take the very throne of Jesus. இயேசுவின் அவருடைய அதே சிங்காசனத்தை தான் நீங்களும் பெற You போகிறீர்கள். are going to have the glory of Jesus. நீங்கள் இயேசுவின் மகிமையை தான் பெற You are போகிறீர்கள். going to share the very power of God. தேவனுடைய முழு வல்லமையை தான் நீங்களும் அனுபவிக்க He போகிறீர்கள். says, I go to prepare a place for you. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போகிறேன். He went far above all heavens. எல்லா வானங்களுக்கு மேலாக அவர் கடந்து சென்றார். Beyond new earth, new heaven, and new Jerusalem, even Zion. புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் எல்லாவற்றையும் கடந்து சியோனுக்கு அவர் சென்றிருக்கிறார். And he says, I stand at the door tonight and knock at your door. அவர் இப்பொழுது சொல்லுகிறார், இந்த இரவிலே உன்னுடைய கதவு நண்டையிலே வந்து நின்று கொண்டு உன்னுடைய கதவை நான் தட்டுகிறேன் என்கிறார். Very often we grieve the Holy Spirit. அநேக சந்தர்ப்பங்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். We don't consult with him. நாம் அவரோடு கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணுவதில்லை. Very often we don't walk with Jesus. அநேக சந்தர்ப்பங்களில் நாம் இயேசுவோடு கூட சேர்ந்து நடப்பதில்லை. There is a bride of God, bride of Christ in our midst. நம் மத்தியிலே இயேசுவின் மணவாட்டி உண்டு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There is one who wants to be married to Jesus. இயேசுவோடு விவாகம் பண்ண விரும்புகிற யாரோ ஒருவர் உண்டு. There is one who wants to be pure as Jesus. இயேசுவை போல பரிசுத்தமாக இருக்க விரும்புகிற யாரோ ஒருவர் உண்டு. Some people are very, very proud these days. Even I sometimes. இந்நாட்களில் அநேகர் சில சந்தர்ப்பங்களில் நானும் கூட அதிக பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறோம். We are the only people who got all the truth, all the revelations and everything. We go to Mount Zion, New Jerusalem. எல்லா சத்தியம், எல்லா வெளிப்பாடு, எல்லா உபதேசம் நமக்கு தான் இருக்கிறது என்கிறதான பெருமை வைத்துக் கொண்டு நான் தான் சியோனுக்கு போகிறோம் என்று சொல்லுகிறோம். It is true. அது உண்மைதான். We have the truth. நமக்கு சத்தியம் உண்டு. God has spoken to us. கர்த்தர் நம்மோடு பேசிக் I கொண்டிருக்கிறார். know we have the truth. என் நம்மிடத்தில் சத்தியம் உண்டு என்று நான் நன்கு அறிவேன். But on the other hand, ஆனால் மறுபக்கத்தில் if you don't belong to the elect, we will lose the truth. தெரிந்து கொள்ளவர்கள் மத்தியிலே நாம் இல்லாவிட்டால் இந்த சத்தியத்தை நாம் இழந்து விடுவோம். It is the elect that takes the truth all over the world. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த சத்தியத்தை முழு உலகத்திற்கும் எடுத்து செல்கிறார்கள். Because they are the truth. ஏனென்றால் அவர்கள் தான் சத்தியம். They live in the truth. அவர்கள் சத்தியத்தில் தான் ஜீவிக்கிறார்கள். How much we long to come closer to the Lord. தேவனோடு கூட கிட்டி நெருங்கி சேரும்படியாக எந்த அளவுக்கு நாம் வாஞ்சிக்கிறோம். It is not the whole church, but the elect. முழு சபை அல்ல, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே. Laodicean church was a big church like you and me. லவோதிக்கேயா சபை உங்களைப் போலும் என்னைப் போலும் பெரிய சபைதான். But they have put Jesus out. ஆனால் அவர்கள் இயேசுவை வெளியே வைத்து விட்டார்கள். The candlestick is outside. விளக்குத்தண்டு வெளியே இருக்கிறது. The chief cornerstone is outside. பிரதான மூலைக்கல் இப்பொழுது வெளியே இருக்கிறது. They have only a structure. அவர்களுக்கு வெறும் தோற்றம் தான். But Christ is coming for the elect of God. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகவே கிறிஸ்து வருகிறார். If you are the elect,
you can feel a warmth in your heart. கிறிஸ்துவால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் இந்த சூடு இந்த உஷ்ணத்தை இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இதயத்தில் உணர்வீர்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That elect rejoices in the Lord. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனிலே களி கூறுகிறான். They have not kept the door shut. It's all wide open. அவர்கள் தங்களுடைய கதவை மூடி வைக்கவில்லை, அது விரிவாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. Every day they look for the coming of Christ. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வருகைக்காக அவர் ஆயத்தமாக காத்துக் He கொண்டிருக்கிறார்கள். may come in the morning or midday or evening or in the night. That bride, that elect is waiting for the coming of Christ. அவர் அதிகாலையிலே அல்லது மதியான வேளையிலே மாலையிலோ அல்லது இரவிலோ வரலாம். அந்த மணவாட்டி, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார். All the 12 doors, gates are open in our life. தங்களுடைய ஜீவியத்தில் 12 கதவுகளும் எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. But don't put Jesus outside. ஆனால் இயேசுவை நீங்கள் வெளியே வைத்து விட வேண்டாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I want you to just close your eyes for a minute. ஒரு நிமிடத்திற்கு நீங்கள் யாரும் உங்களுடைய கண்களை மூடும்படியாக கேட்கிறேன். I also நானும் கூட. keep all the doors open tonight. எல்லா கதவுகளையும் இந்த இரவு வேளையிலே திறந்து வையுங்கள். Put the devil out. பிசாசை வெளியே வையுங்கள். Put your sickness out. உங்களுடைய வியாதியை வெளியே எடுத்து வையுங்கள். Put your fear out. உங்களுடைய பயத்தை வெளியே எடுத்து வையுங்கள். Put your sin out. உங்களுடைய பாவத்தை வெளியே எடுத்து வையுங்கள். Let Jesus come in. இயேசு உள்ளே வரட்டும். He will heal you. அவர் உங்களை He குணமாக்குவார். will quicken you. அவர் உங்களை He உயிர்ப்பிப்பார். will fill you with His love. அவர் தம்முடைய அன்பினால் உங்களை நிரப்புவார். Hallelujah. He came and met Satan at Calvary. அவர் வந்து கல்வாரியிலே சாத்தானை சந்தித்தார். And he allowed Satan to tempt him and try him. தன்னை சோதிக்கும்படியாக, தன்னை பரிசோதிக்கும்படியாக சாத்தானுக்கு அவர் இடம் கொடுத்தார். But without sin. ஆனால் பாவம் இல்லாமல். When we were created, we had no sin in us. நாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது நம்மில் பாவம் இல்லை. But because of offense, sin came into the world. ஆனால் மீறுதலின் நிமித்தமாக பாவம் பூமியில் பிரவேசித்தது. And therefore, Jesus had to come with a body without sin. ஆனபடியால் பாவம் இல்லாதான ஒரு சரீரத்தோடு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியதாயிற்று. And He began to teach us how to overcome sin. எப்படி பாவத்தை ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் நமக்கு போதித்தார். He told us, give all your sin to me, I will take it. உங்களுடைய எல்லா பாவத்தையும் என்னிடத்தில் கொடுங்கள், நான் சுமந்து கொள்கிறேன் என்று அவர் நம்மை பார்த்து சொன்னார். Don't leave even one sin in you. ஒரு பாவத்தையும் கூட உங்களில் விட்டுவிட வேண்டாம். Give every sin. எல்லா பாவத்தையும் கொடுத்து விடுங்கள். Do you want to be an overcomer? நீங்கள் ஒரு ஜெயாளியாக இருக்க வேண்டுமா? Give every sin to Jesus. எல்லா பாவத்தையும் இயேசுவிடத்தில் கொடுத்து விடுங்கள். He cannot take anything which you don't give. நீங்கள் கொடுக்காதான எந்த காரியத்தையும் அவர் தன்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. He wants to give us another body like His body. அவருடைய சரீரத்தை போல நமக்கு வேறொரு சரீரத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the 5th chapter of Romans, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12th verse, 12ஆம் வசனம்.